கேள்வி கேட்கிறாங்க. அந்த சகோதரர் அவங்க கேள்வி கேட்ட மாதிரியே இஸ்லாம் அசைவ உணவுகளை சாப்பிட பொறுத்த வரைக்கும், அந்த பிராணிகளை அறுத்து சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டு அந்த பிராணி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் அதனுடைய குரல் வளைகள் அறுக்கப்பட்டு அந்த பிராணி அதனுடைய ரத்தம் முழுவதுமாக ஓட்டப்பட்டு அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி அறுக்கப்பட்டிருக்கிற அந்த இறைச்சியை உண்ண வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். இது அல்லாத வகையில் அறுக்கப்பட்டிருக்கிற பிராணிகளாக இருந்தால் அவற்றின் இறைச்சிகளை நாம் உண்ணக்கூடாது. இதில் மார்க்கத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. கிளியராக தெளிவாகத்தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்போ நாம் கண்ணுக்கு முன்னாடி லோக்கல் கடைக்கு போகிறோம், பிஸ்மில்லா சொல்லி இருக்கிறாங்க, இஸ்லாம் சொன்ன முறையில் இருக்கிறாங்க, பார்க்குறோம், வாங்குறோம், வரோம், சாப்பிட்றோம், ஓகே. ஆனால் நம்ம வெளியூர்களுக்கு பயணம் போகிறோம், அல்லது நம்முடைய ஊர்லேயே நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹலால்னு பேனரில் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹலாலான முறையில் தான் அறுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ நம்ம என்ன செய்யறது? அவங்க ஹலால்னு போட்டாலே இது ஹலால் தானா? உண்மையிலே இது ஹலாலான முறையில் தான் அறுக்கப்படுதா? அதுக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த கேள்வியில் ஒரு அம்சமா கேட்கிறாங்க. பொதுவா இந்த ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்குல்ல, இந்த KFC, மெக்டொனால்ட்ஸ் போன்ற இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இவங்க ஒரு ஸ்டாண்டர்டை என்ன செய்யறாங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. இப்போ இப்படி ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய உலமாக்களை கொண்டு செயல்படக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் அதற்கென்று ஹலால் சர்டிஃபைட் பண்ணுறதுக்குன்னு சில நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களின் மூலம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுடைய அந்த கில்லட் கருவிகள் ஷார்ப்பாக இருக்குதா, அது இறைவனுடைய பேர் சொல்லி அறுக்கப்படுதா, அது கரெக்டாக தான் அந்த அறுக்கிற முறையை அவங்க அமைச்சிருக்கிறாங்களா என்பதையெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்படி சர்டிஃபிகேட் வாங்கித்தான் இது போன்ற சில அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகள் என்ன செய்கிறாங்கன்னா ஹலால் அப்படிங்கிற போர்டு போட்டு செய்கிறாங்க. சரி, அவங்க பேருக்கு சர்டிபிகேட் வாங்கும் போது மட்டும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கடைபிடிக்காம இருந்தாங்கன்னா அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்ப என்ன செய்யறது? அப்படி ஒரு சந்தேகம் தான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, சர்டிஃபைடு வாங்காத சில கடைகள் இருக்கு, ரோட்டோர கடைகள் இருக்கு. பார்த்தா முனியாண்டி விலாசம் போட்டிருக்கு, ஒரு நாட்டு மத சகோதரர் நடத்தக்கூடிய ஒரு கடை தான், அதுல ஹலால் போர்டு போட்டிருக்க. இப்போ இதை எப்படி நம்ம போய் சாப்பிட்றது? உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் தான் அறுத்தாரா, பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்தாரா, முஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தான் அறுத்தாரா, இல்லை கழுத்து திருக்கி போட்டாரோ தெரியலையே. இப்படியான கடைகள்லையும் சந்தேகம் வருமே அப்படின்னா அப்படி நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கும் பொழுது மார்க்கம் என்பது நமக்கு ஒரு சக்திக்குட்பட்டுத்தான் எதையும் மார்க்கம் சொல்லுது. சக்திக்கு மீறி நம்ம எதையும் பார்த்து ஆய்வு பண்ணி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு என்ன செய்யல, வெளிகாட்டலை. நம்முடைய சக்திக்குட்பட்டு இது ஹலாலா ஹராமான்னு நம்ம பரிசோதிக்கும் பொழுது ஹலால் என்று நமக்கு சொல்லப்படுதுன்னா நம்ம அதில் பிஸ்மில்லா சொல்லி என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு சந்தேகமே இருக்கு என்று